ஓகே. ஜிங்கோடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0. ஒய் இதோட ஆக்சிடேஷன் நம்பர் 0, ஏன்னா அது எலிமெண்ட் ஃபார்மில் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா +2 ஆக்ட் பண்ணும். ஓகே, இங்கே -2, இது +2. ஸோ 0லேருந்து +2க்கு போயிருக்கு. வாட் இஸ் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ், தட் இஸ் ஆக்சிடேஷன். Oxidation means that Zn gives Zn2 plus 2 electron produce பண்ணிருக்கு. So oxidation, that is called loss of electron is called oxidation. So இங்க 0 இருந்தது 2 plus மாறி இருக்கு, இங்க 2 plus இருக்கும். So oxidation number வந்து electron loss பண்ணிக்கு. So electron loss பண்றதெல்லாம் இங்க 0ல இருந்து +2 மாறுது. So oxidation number increases, that is called oxidation. Here copper 2 plus, இங்கே இருக்குது காப்பர், இங்கே SO4 -2 தான், இங்கே SO4 -2 நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே காப்பர் வந்து 2 ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கே அது காப்பராக இருக்குது. ஸோ அப்போ இங்கே 2 + 2 0வாக மாறுது, எலிமெண்டாக இருக்கும் 0. ஸோ 2 +லேருந்து 0க்கு என்ன செய்யுது, குறைஞ்சிருக்கு. தட் இஸ் ரிடக்ஷன். ரிடக்ஷன் நத்திங் பட் காப்பர் 2 ப்ளஸுக்கு 2 எலக்ட்ரான் தேவைப்படுது. இந்த ஜிங்க் என்ன செஞ்சிடும், இந்த 2 எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த 2 எலக்ட்ரான், இந்த 2 எலக்ட்ரான் தான் கெயின் பண்ணுது. காப்பர் வந்து ஜிங்க் வந்து கிவ் தி எலக்ட்ரான் டு தி காப்பர் 2 ப்ளஸ், கெயின் பண்ணிட்டு காப்பராக, தட் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். இந்த எலக்ட்ரான் ஃப்ரம் தி ஜிங்க், இந்த ஜிங்க் வந்து ஜிங்க் 2 ப்ளஸ் மாறுது, ஆக்சிடைஸ் ஆகுது. இந்த 2 எலக்ட்ரானை இங்கே கொடுத்துருக்கு, காப்பருக்கு 2 கொடுத்து. ஸோ காப்பர் வந்து காப்பராக டெபாசிட் ஆயிடுது. ஸோ 2 +லேருந்து 0வாக மாறுது. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் டிகிரீஸ், தட் இஸ் ரிடக்ஷன். That is called reduction with metal displacement reaction. SO4 2- இங்கே -2 தான். ஸோ அப்போ Zn2 ப்ளஸும் இங்கே இருக்கக்கூடிய SO4 2- சேர்ந்து தான் ZnSO4 மாறிடுது. இந்த காப்பர் 2 ப்ளஸ் காப்பராக டெபாசிட் ஆயிடுது. காப்பர் 2 ப்ளஸ்னா 2 எலக்ட்ரான் டிஃபிஷியலாக இருக்கும் இந்த இடத்துல சொல்யூஷனில். இது சொல்யூஷன் அயன் ஃபார்மில் இருக்கும். ஸோ இங்கே சாலிட்னா மெட்டல் ஃபார்மில் இருக்கும். ஓகே, காப்பரை வந்து காப்பர் 2 ப்ளஸ்க்கு தேவையான எலக்ட்ரானை ஜிங்க் கொடுத்தது காப்பராக மாற்றி டிஸ்பிளேஸ் பண்ணிருச்சு. ஸோ ஜிங்க் டிஸ்பிளேஸ் தி காப்பர் இன் தி காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இன்டு தி காப்பர். ஸோ அப்போ ஜிங்க் கொடுத்தோன்னே அப்போ என்ன, இது எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடுது, Zn2 ப்ளஸ்ஸாக மாறும். இந்த Zn2 ப்ளஸ் வந்து SO4 தான் ZnSO4 மாறிடும். இந்த காப்பர் மட்டும் காப்பர் 2 ப்ளஸ்ஸாக காப்பராக வந்துடுது. தட் இஸ் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஒன் மெட்டல் டிஸ்பிளேஸ் அனதர் மெட்டல். ஸோ ஜிங்க் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ப்ளூ கலராக இருக்கும். ஸோ அதே இதில் வந்து அடுத்து ஆஃப்டர் சம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடும். காப்பர் சல்ஃபேட் இந்த ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடும். இந்த காப்பருங்கிற போய் ஆக்சுவலி ப்ளூ கலர் காப்பர் வந்து ப்ரௌனாக போய் ஜிங்க்ல டெபாசிட் ஆயிரும். ஸோ ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து இந்த கலர்லெஸ்ஸாக மாறி, திட் இஸ் கலர்லெஸ் சொல்யூஷன். கலர்லெஸ்ஸாக மாறி, இது என்னது ப்ளூ கலராக இருக்கும். ஓகே, ப்ளூ கலராக இருக்கும். அந்த ஜிங்க்ல போய் என்ன செஞ்சிடும், காப்பருங்கிறது சிம்பிள் ப்ரௌன் கலராக டெபாசிட் ஆயிருது. ஆக்சுவலி கலர்லெஸ் சொல்யூஷன், இது ப்ளூ கலர் சொல்யூஷன். அப்போ இந்த காப்பர் சல்ஃபேட் இந்த ப்ளூ கலர் சொல்யூஷன், இந்த சொல்யூஷன் ப்ளூ கலராக இருந்தது, கலர்லெஸ்ஸாக மாறிடுது. இது கலர்லெஸ்ஸாக இருந்த மெட்டல் ராட் ஜிங்க் வந்து இன்னைக்கு அந்த மெட்டல் ராட்ல என்ன ஆயிருது, இந்த காப்பர் போய் டெபாசிட் ஆயிருது. காப்பர் என்ன கலராக, ப்ரௌன் கலராக மாறிடுது. ஸ்டிப் வந்து ப்ரௌன் கலராக மாறிடுது. தட் இஸ் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இந்த மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மெட்டலை இன்னொரு மெட்டல் டிஸ்பிளேஸ் பண்ணும். ஓகே, அடுத்து இதுலேயே நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அது சேம் ஜிங்க் பிளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ங்கிற சொல்யூஷன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்யூஷன். ஸோ விச் ஒன் இஸ் மெட்டல், திஸ் இஸ் மெட்டல், திஸ் ஒன் இஸ் நான் மெட்டல். ஹைட்ரஜன்ங்கிறது நான் மெட்டல், ஓகே, மெட்டல்ங்கிறது ஜிங்க். ஸோ அப்போ இந்த மெட்டல் வந்து நான் மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணுறது, தட் இஸ் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த மெட்டல் வந்து வாட் ஹேப்பன், என்ன ஃபார்ம் ஆகும், ZnCl2 ப்ளஸ் H2 ப்ளஸ் என்னது H2. ஏன்னா ஜிங்க் என்ன ஆகும் அப்படின்னா என்ன மாதிரி பாருங்க, Z என்ன மாறுது, இங்கே Zn2 ப்ளஸ்ஸாக மாறும். இங்கே என்ன இருக்கும், Zn2 ப்ளஸ், இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் 2. ஏன்னா Cl ஆக்சிடேஷன் நம்பர் -1. ஸோ இங்கே -2 இருக்குது. ஸோ +2 மாறிடுது. இங்கே 0வாக இருந்தது, +2 மாறிடுச்சு. ஸோ அதெல்லாம் ZnCl2 போட்டிருக்கேன், ZnCl2. ஸோ அப்போ என்ன மாறிடுது, என்ன செய்யுது, இந்த இங்கே இருக்கக்கூடிய என்ன ஹைட்ரஜனை போய் இந்த ஜிங்க் டிஸ்பிளேஸ் பண்ணிடுச்சு. ஜிங்க் டிஸ்பிளேஸ் தி நான் மெட்டல் சச் இஸ் ஹைட்ரஜன். ஸோ இப்போ Cl கூட போய் Z சேரப்ப இது என்ன செய்ய, 2 எலக்ட்ரான் தான் லூஸ் பண்ணும். Zn என்ன மாறும்னா Zn2 ப்ளஸ் 2 எலக்ட்ரான் தான் லாஸ் பண்ணும். ஏன்னா ஆக்சிடேஷன் நம்பர் 2. Zn 2 எலக்ட்ரான் தான் கொடுக்கும், ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக்சுவலி இங்கே என்ன இருக்குது, H ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. இங்கே ஆக்சிடேஷன் பேர் 1ஆக தான் இருக்குது, H ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ H ப்ளஸ்க்கு தேவை எத்தனை இருக்குது, 1 எலக்ட்ரான் தேவை. ஆனால் கொடுக்குறது 2 எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணும் ஜிங்க்கு. ஸோ அப்போ 2 எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ கண்டிப்பாக 2 H ப்ளஸ் போட்டால் தான் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ண முடியும். கொடுக்குறது ஜிங்க் வந்து காப்பர் ஹைட்ரஜனுக்கு H ப்ளஸ்ஸாக இருக்கும் தம்பி, H ப்ளஸ்ஸாக இருக்கும், Cl மைனஸாக இருக்கும்.
ஸோ ஹச் ப்ளஸ்க்கு நீட் தேவை ஒரு எலக்ட்ரானா ஒரு ப்ளஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஜிங்க் கொடுக்குறது 2 எலக்ட்ரான் கொடுக்க முடியாதனால ஸோ அப்போ 2 ஹச் ப்ளஸ் போட்டால் 2 ஹச் ப்ளஸ் அப்போ 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு H2வா லிபரேட் ஆயிருது. H2வா லிபரேட் ஆயிருது. ஓகே, ஸோ 2 எலக்ட்ரான் கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ என்ன Zn2+ மாறி Zn2+ மாறிடுச்சு. அப்போ இந்த Zn2+ வந்து Cl தான் கம்பைன் ஆகணும். Zn2+ வந்து Cl தான் கம்பைன் ஆகணும். ஆக்சுவலி எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான் தான் எக்ஸஸாக இருக்குது. ஆனால் எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படுது? 2 எலக்ட்ரான் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் இங்கே 2 போட்டிங்கன்னா 2 Cl- ஒரு Cl- ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்கணும். அப்போ இது 2 எலக்ட்ரான் இவங்க கொடுப்பாங்க, இவங்க கெயின் பண்ணிக்கிட்டு ZnCl2 மாறுறாங்க. ZnCl2 இதுக்கு தேவையான 2ங்கிறதால 2 Cl போட்டோம். ஒரே ஒரு Cl- இருக்குது, ஒரு எலக்ட்ரான் கொடுக்க முடியும். ஒரு Cl ஒரு எலக்ட்ரான் தான் கொடுக்க முடியும். ஸோ அப்போ 2 Cl தான் 2 எலக்ட்ரான் கொடுக்க முடியும். தேவையான எலக்ட்ரான் கொடுத்து ZnCl4 மாறிடுச்சு. ஓகே, ஸோ வாட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர்? இங்கே 0வா இருந்தது, இங்கே Zn2+. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் 0லேருந்து 2க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இதோட தட் இஸ் ஆக்சிடேஷன். ஓகே, ஆக்சிடேஷன் நம்பர் 0 to 2க்கு இன்க்ரீஸ், தட் இஸ் ஆக்சிடேஷன். இங்கே ஹையர் +1 இருக்கிற ஆக்சிடேஷன் நம்பர் இங்கே வந்து எலிமெண்ட் ஃபார்மில் இருக்குது 0. இங்கே +1லேருந்து 0க்கு ஐ மீன் சார் 1லேருந்து 2 0க்கு குறைஞ்சதா இன்க்ரீஸ் ஆயிருக்கா? +1லேருந்து 0க்கு குறைஞ்சிருக்கு. ஸோ டிகிரீஸ் ஆயிருக்கு, தட் இஸ் ரிடக்ஷன். வாட் இஸ் மை ரிடக்ஷன் மீனிங் தட்? அதாவது H+ எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ஓகே, H+ தான் இருந்தது. ஆக்சுவலி H+ என்ன செய்யணும்? H-ஆ தான் மாறும். ஸோ அப்போ ஜிங்க் இவங்க கொடுக்குறதா இவங்க இந்த மெட்டலில் கொடுக்குற எலக்ட்ரான் அவங்க கெயின் பண்ண முடியும். அவங்க 2 எலக்ட்ரான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இங்கே 2 போட்டிங்கன்னா 2 எலக்ட்ரான் மாறி இந்த 2 எலக்ட்ரான் ஃப்ரம் Zn-லேருந்து வரக்கூடியது. ஸோ அப்போ H2-ஆ மாறிடும். புரிஞ்சுதா? அப்போ இப்போ இந்த Zn2+ மாதிரி 2 எலக்ட்ரான் கொடுத்து அந்த 2 எலக்ட்ரான் அவங்க கெயின் பண்ணிட்டு இந்த H+ வந்து 2H+ போட்டு செல்ல மாறிச்சு. அப்போ இங்கே Cl- தான் இருக்குது. ஸோ அந்த Cl- வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இப்போ 2 இருந்தால் 2 Cl- ஆகுது. ஸோ அவங்க அந்த Zn2+ கூட கம்பெனி வராங்க. ஸோ இப்போ Zn-க்கு 2 எலக்ட்ரான் தேவைப்படுது, அதெல்லாம் இங்கே 2 Cl- போட்டோம். ஸோ ZnCl2 இப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்காங்க. புரியுதா? இதுமாரி நடந்தால் ரிடக்ஷன் ரியாக்ஷன். இது ரிடக்ஷன் ரியாக்ஷன், இது ஆக்சிடேஷன். ஏன்னா இங்கே +1லேருந்து 0 குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கே எப்படி தான் ரியாக்ஷன் நடந்திருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் கம்பைன் ஆனால் தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ ஆக்சிடேஷன் நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது. தட் இஸ் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஜிங்கிற மெட்டல் வந்து நான் மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணுது. அப்போ H இருக்கிற இடத்துக்கு Zn வந்துடுது. ஸோ ஓகே, தட் இஸ் redox reaction, non-metal displacement reactions. Okay, next one, disproportional reactions. Disproportionation reactions. I means auto redox reactions. Auto redox reactions சொல்லக்கூடியது. ஓகே, பார்க்கலாமா? Disproportionation reactions, auto redox reactions, saying that what it means, in some redox reactions same compound can undergo both oxidation and reduction reaction. ஒரு காம்பவுண்டே ஆக்சிடேஷன் ஆகும், ரிடக்ஷன் ஆகும். ஸோ இங்கே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பாருங்க, ஜிங்க் வந்து என்ன இருக்குது? ஆக்சிடைஸாக இருக்குது ஒரு எலிமெண்ட். அனதர் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய H வந்து இங்கே ரிடக்ஷன் ஆயிருக்கு. ஸோ டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. அது மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தோம். இங்கே ஜிங்க் ஆக்சிடைஸ் இருக்குது, காப்பர் வந்து ரிடக்ஷன் ஆயிருக்குது. ஸோ பட் ஆனால் டிஸ்ப்ரொபோர்ஷன் ஐ மீன்ஸ் ஆட்டோ ரிடக்ஷனுங்கிற ஒரு காம்பவுண்டே ஆக்சிடேஷன் நடக்கணும், ரிடக்ஷன் நடக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த ரூலில் பார்த்துக்கங்க, அந்த ஆக்சிடேஷன் நம்பர் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் இல்லையா? ஆக்சிடேஷன் நம்பரில் ரூல் பார்த்துருப்போம். அந்த ரூலில் பார்த்துருக்கோம். இது ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் இன்டூ H2O ப்ளஸ் O2. இங்கே 2 போட்டுங்க, இங்கே 2 போட்டுங்க. ஓகே, ஒரே ஒரு காம்பவுண்டு தான். ஓகே, ஒரே ஒரு காம்பவுண்டு என்ன செய்யுது? ஒரே ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய சேம் எலிமெண்ட் தான் நடக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பார்த்துருப்போம். பட் அதில் பார்த்தீங்கன்னா வேறு எலிமெண்ட் ஒரு எலிமெண்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆகும், ஒரு எலிமெண்ட் வந்து ரிடக்ஷன் ஆயிருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரே எலிமெண்ட்ல ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு சேம் எலிமெண்ட் ஆஃப் தி காம்பவுண்ட். புரியுதா? சேம் காம்பவுண்ட் கேன் அண்டர்கோ போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். Okay, same element, oxidation state of one, the same element in both increase and decrease ஆகணும். ஸோ இங்கே பாருங்க, ஆக்சிஜன் இங்கே -1. ஆனால் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சிடேஷன் நம்பர் -1 நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? இங்கே ஹைட்ரஜனில் வாட்டரில் வந்து கண்டிப்பாக -2. இது நல்லாவே அந்த ரூல் பார்த்துங்க, ஆக்சிடேஷன் நம்பர் ரூலில் பார்த்துருப்போம். H2ஓட ஆக்சிஜனோட -2. ஓகே, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியிருப்போம்?
ஆக்சிஜன் வாட்டர் இப்படி பாண்ட் ஆயிருக்கும், அதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இங்கே -2. ஓகே, ஹைட்ரஜன் பெராக்சைடு ரெண்டு கூட பாண்ட் ஆயிருக்கும். ஸோ அதில் -1 தான் ஆக்சிடைஸ் ஸ்டேட். ரூல் படி ஆக்சிஜனில் ஃபெராக்சைடு சூப்பர் ஆக்சைடில் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகும். ஸோ -2 இருக்குது. ஆனால் இங்கே வாட்டரில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -2. ஸோ வாட் ஹேப்பன் இங்கே? ஸோ டிகிரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் நம்பர் டிகிரீசஸ் -2 -1 -2 ரிடக்ஷன் ஆயிருக்கு. அதே சேம் எலிமெண்ட், வேற H2 போகக்கூடாது. அதே சேம் எலிமெண்ட் என்னது இங்கே O2 மாறுது. O2 இங்கே O2 மாறுது. ஸோ வாட் இஸ் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர்? 0. ஸோ இங்கே -1 இங்கே 0. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் ஆக்சிடேஷன். -1ல 0 தான் இன்க்ரீஸ் ஆகுது. எலிமெண்ட்னாவே 0 தான் ஆக்சிடேஷன் நம்பர், கன்ஃபார்மாக தெரிஞ்சது. எலிமெண்ட்னாவே ஆக்சிடேஷன் நம்பர் 0. ஒரு காம்பவுண்ட்ல ஆக்சிஜன் மேக்ஸிமம் -2, ஒரு சில இடத்துல -1 பர்டிகுலர் பெராக்சைடில். ஸோ அப்போ இந்த ஆக்சிஜன் அண்டர்கோ போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் நம்பர் டிகிரீசஸ், இங்கே இன்க்ரீசஸ். -1ல 0 இன்க்ரீசஸ். ஸோ தட் இஸ் ஆக்சிடேஷன். ஸோ தட் இஸ் டிஸ்ப்ரொபோர்ஷன் அல்ல ஆட்டோ ரிடக்ஷன். ஒரே எலிமெண்ட் வந்து ஆக்சிடேஷன் நடக்கணும், ரிடக்ஷன் நடக்கணும். ஸோ ஆனால் அதே நம்ம பார்த்துருப்போம், அதே டீகம்போசிஷன் ரியாக்ஷன் தான். ஆனால் இங்கே சிஎல் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒன்று ஆக்சிஜன் அனதர் எலிமெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு இதில் சிஎல் வந்து +5 வந்து +1 சேஞ்ச் ஆனிச்சு. O2 -2 ஸோ இங்கே -0 மாறிச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். பட் ஆனால் இதே டீகம்போசிஷன் ரியாக்ஷன் தான். பட் சேம் எலிமெண்ட். வாட் இஸ் ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன் ஆர் ஆட்டோ ரிடக்ஷன் ரியாக்ஷன்? சேம் எலிமெண்ட் அண்டர்கோ போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்சஸ், இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ். ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ், -2 0, -1 0. தட் இஸ் ஆக்சிடேஷன். O2 இந்த O2. Oxidation -1 to -2, that is decreases, that is reduction, that is disproportionate reactions. So some examples நிறைய இருக்குது. Okay, next Cl2 another examples பாருங்க. Cl2 KOH is KCl plus KClO3, potassium chloride, KClO3 plus H2O. ஓகே, இப்போ இந்த Cl ஆக்சிடேஷன், Cl மட்டும் எடுத்துக்கலாம். Cl மட்டும் ஒல்லி அண்டர்கோ ஆக்சிடேஷன் நம்பர் 0. ஸோ இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் என்ன சொல்லுங்க? Cl ஆக்சிடேஷன் நம்பர் -1. அல்கலி மெட்டல்ங்கிறது +1. ஸோ இது +1 இது -1 தான் இருக்கணும். ஸோ இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், +5. ஆக்சிடேஷன் நம்பர் அந்த +5 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா +5 வரும். ஸோ 0லேருந்து +5 வருது. இங்கே 0லேருந்து -1 மாறுது. புரியுதா? இங்கே வந்து என்ன செய்யுது? ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ். ஸோ தட் இஸ் ரிடக்ஷன். அதே Cl2 இங்கே Cl மாறுது. அதே Cl2 இங்கே Cl மாறுது. ஸோ இங்கே வந்து ஆக்சிடேஷன். சேம் எலிமெண்ட் அண்டர்கோ போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். இட் இஸ் கால்டு. இங்கே கேங்கிறது +1 தான், ஆக்சிஜனுக்கு இங்கே -2 தான், இங்கே ஹைட்ரஜன் +1 தான். இதெல்லாம் நோ சேஞ்ச் ஆகுது. ஆனால் இங்கே Cl2 இங்கே கே இங்கே அது என்னவோ அதுதான் +1 தான். ஓகே, இங்கே +1 இங்கே +1 தான். ஸோ இந்த H இங்கேயும் +1 தான், இங்கேயும் +1 தான். ஆக்சிஜன் இங்கே -2 தான், இங்கே -2, எல்லாத்தையும் -2 தான். ஆனால் Cl2 இங்கே வந்து எலிமெண்ட் ஃபார்மில் இருக்குது, 0 இருக்கு, ஆனால் இங்கே -1 இருக்குது. ஆனால் இங்கே வந்து +5 இருக்குது இந்த காம்பவுண்ட், 2 பேரோட கம்பைன் ஆகிறப்ப. ஸோ மாதிரி சேஞ்ச் ஆகிறதான் பார்க்கணும். அவங்கள மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஏன் சார் கே எடுத்துக்கலாமா சார்? கே ஆல்வேஸ் அல்கலி மெட்டலுங்கிறது +1 தான். ஆக்சிஜன் -2 தான். அது ஃபெராக்சைடில் இருந்தால் மட்டும் தான் -1. ஆக்சிஜன் -2 இருக்குது, ஹைட்ரஜன் +1 தான். புரியுதா? ஸோ இப்போ இவங்க மட்டும் தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே இந்த எலிமெண்ட் மட்டும் தான் இங்கே சேஞ்ச் ஆகி வேறு மாதிரி இருக்கிறாங்க. ஸோ மற்ற இவங்கெல்லாம் சேமாக தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த குளோரினுங்கிற எலிமெண்ட் மட்டும்தான் ஆக்சிடேஷன் ஆகுது, அதே ரிடக்ஷன் ஆகுது. இதான் ஆட்டோ ரிடக்ஷன் ரியாக்ஷன் இல்லை டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன்ஸ்.